ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனிய தமிழ் இல்லம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இனி தமிழ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீமும் பில்லருக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லா ரூமுமே பீம் போட்டிருப்போம். பாருங்கள், இது வந்து ஃபேன் பாக்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஒரு பெட்ரூமுக்கு ஒரு ஃபேன் பாக்ஸு. இந்த நீளமாக போகிற பைப் சர்க்கியூட் ஒயருக்காக ஒயரிங் பண்ணியிருக்காங்க. இது ஹாலுக்கு வர ஃபேன் பாக்ஸு. இங்கே எல்லா பைப்பும் ஜாயின் ஆகிருது. இங்கே தான் நம்ம சர்க்கியூட் வரும். இது அந்த போர்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பல்பு. நீங்கள் இது பார்த்திங்கன்னா இது கேபிளுக்கான ஒயரு. நம்ம செட்டாப் பாக்ஸ்லேருந்து மொட்டை மாடியிலேருந்து அப்படியே டைரெக்டாக அந்த ரூம் இந்த போர்ஷனுக்கு கேபிளுக்காக நம்ம இந்த ஒயரிங் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், நல்லா பீம் நல்லா உங்களுக்கு தெரியும். எப்படி பில்லர் கூட ஜாயிண்ட் ஆகுது, எப்படி லோடு தாங்குறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரெண்டு பில்லருக்கு நடுவில் பீம் எப்படி போகுதுங்கிறது பாருங்கள். இப்போ இது நம்ம ஒரு சமையல் ரூமோட ஒயரிங். இது ஒரு டாய்லெட்டுக்கான ஜங்ஷன் பாக்ஸு. பாருங்கள், இதுவும் சர்க்கியூட் ஒயருக்கான எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ரூம் ஒரு நம்ம ஓன் பர்பஸ்க்காக ஒரு ரூம் நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு ரூம் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டருக்காக ஒயரிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் 4 இடத்துல பல்ப் வச்சுருப்போம். ஸ்பாட் லைட்டுக்கான பல்ப் செட்டப் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், 4 ஸ்பாட் லைட்டு. இது ஆக்சுவலி ஒரு கெஸ்ட்டு பெட்ரூம் மாதிரி, அதனால் நம்ம அது மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இது நம்ம பால்கனியில் ஒரு ஃபேன் பாக்ஸு. இதுவும் பால்கனிக்கு வர ஒயரிங்க. இது பார்த்திங்கன்னா டேர்கேஸ்க்கு எப்படி அவங்க கம்பி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது பீம் பில்லரில் கனெக்ட் ஆகி ஃப்ரண்ட் பீம், நம்ம பில்டிங்கோட ஃப்ரண்ட்டு பீமு பில்லரும். அந்த லோடு தாங்கிறதுக்காக தான் அந்த டி ஷேப்பில் வளைச்சிருப்பாங்க, சரி எல் ஷேப்பில் வளைச்சிருப்பாங்க. இது நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக நம்ம ஒரு டேர்கேஸ்க்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு அமைச்சிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா இதுலேருந்து நம்ம ஸ்டேர்கேஸ் கொண்டு போகணும். இது பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. அதனால் நம்ம இப்போ பில்லர் போட்டு ஸ்ட்ரக்சர்டாக தான் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம எப்படி வேணால் உள்ளுக்குள்ளே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஆல்ரெடி இருந்த ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் இருந்த காங்கிரீட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த பில்லர் எல்லாமே இப்போ லிண்டன் மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம மேல் காங்கிரீட் போடும்போது அந்த பில்லரை சேர்த்து நம்ம காங்கிரீட் போட்டுக்குவோம். பாருங்கள், இந்த பில்லர் கூட எப்படி பீம் கரெக்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நல்லா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம பீம் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பில்லர் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 8 அடிக்கு ஒரு பில்லரும் 11 அடிக்கு ஒரு பில்லரும் போட்டிருப்போம். இப்போ ஈபி லைன் இங்கே வந்துடும். இங்கேருந்து சர்க்கியூட் ஒயரில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ரூமுக்கு ஒவ்வொரு சர்க்கியூட் பாக்ஸ் வச்சு கொடுப்போம். ஒவ்வொரு ரூமுக்கும் அங்கே கண்ட்ரோலாக இருக்கும்.
நம்ம பீம் பார்த்திங்கன்னா 16 mm யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பரவுக்கு பார்த்திங்கன்னா 10 mm 8 mm யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிங்கிள் ராட் எல்லாமே எக்ஸ்ட்ரா ராடும்பாங்க. எக்ஸ்ட்ரா ராடு வந்து ஸ்ட்ராங்குக்காக கட்டுவாங்க. இது வந்து நம்ம சாண்ட் ஃப்ளோரை ஆல்ரெடி இருக்க சாண்ட் ஃப்ளோரோட ஜாயின் பண்ணியிருக்கிறது. இந்த இடத்துல வந்து நம்ம சிமெண்டி பால் கரைச்சி ஊற்றி அதில் குயிக் ஃபிக்ஸுன்னு சொல்லி இருக்க அந்த லிக்விட் வாங்கி கலந்து இதில் ஊற்றுனோம் அப்படின்னா நம்ம 2 ஃப்ளோருக்கும் நல்லா காங்கிரீட் வந்து செட் ஆகிக்கும். இது வந்து ஓவர் வியூ. இது எக்ஸ்ட்ரா ராடு. இது ஒரு ராடு விட்டு ஒரு ராடு எக்ஸ்ட்ரா ராடு வரும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா ராடு உங்களுக்கு தெரியும். ஒரு ராடு மேலேயும் ஒரு ராடு கீழே போகிற இடத்துல வந்து கீழே போகிற இடத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா ராடு வந்து கட்டுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இனிய தமிழீழம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தாங்க நம்ம சேனலில் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும். கூடவே ஹெல்த், குக்கிங் அண்ட் வெயிட் லாஸ் வீடியோஸும் வருங்க. இனிய தமிழீழம் சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.